பஸ் பண்றீங்க நாங்க என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா சொல்றவனுக்கு என்ன வலிக்குது, ஆபீஸ்காரன் சொல்றவனுக்கு என்ன வலிக்குது. நாங்களும் போராடி போராடி பார்த்துட்டோம், எத்தனை தடவை போராடலாம். படிக்கிறது பிள்ளைகள எல்லாத்தையும் கண்டபடியா பேசுறாங்க. டெய்லியுமே இந்த ஸ்டாப்ல இறக்குறாங்க. இன்னைக்கு என்ன சொன்னாங்க? டிக்கெட் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு போர்டே வச்சுருச்சுங்க. இப்போதான் போர்டு இல்லைங்க. பைபாஸ் போர்டு இல்லைங்க. இன்னைக்கு நடந்தது அப்படியே ஒரு பெட்டிஷன் எழுதி சண்டை போட்டீங்கன்னா பிரச்சனை என்ன ஆகும்? உங்களுக்கும் டிரைவர் சொல்றது கேளுமா. இது வந்து ரோட்ல வர்ற பஸ்ஸை நிறுத்தி நீங்களும் டிரைவர் கண்டக்டரும் சண்டை தான் நடக்கும். நீங்க டிரைவர் கண்டக்டர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா எங்ககிட்ட புகார் கொடுக்கணும். வண்டி யாரப்ப போன் பண்ணி கேட்கறக்கு இந்த பஸ்ல யாருன்ட்டு ஆனா புள்ளைய காணோம். சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க சார். அதுக்கு வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வர முடியாது சார். என் பிள்ளைய நான் சொல்றீங்க போலீஸ் எல்லாம் வர சொல்லுங்க. உங்க மேல வந்து புள்ள சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கா. அப்படிங்க ஸ்கூல்ல இருந்து வந்து கரெக்டா நல்லி காலேஜ்ல இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விட்டு ஸ்டாப்ல நிக்க முடியாதுன்னு சொல்லி நல்லி காலேஜ்ல இறக்கி விட்டுருக்காங்க. நல்லி காலேஜ்ல இறக்கி விட்டு இப்போ புள்ள இன்னும் வீட்டுக்கு வரலைங்க. வீட்டுக்கு வந்தோன்னா நாங்கள் பஸ்ஸை வந்து கேட்டோன்னே பஸ் இந்த மாதிரி சொன்னாங்க. பஸ்ஸை கேட்டதுக்கப்புறம் பஸ்ஸு பழனி போய் திரும்பி வந்திருக்குங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் பஸ்ஸை நிறுத்தினா பஸ் நிற்க வச்சு பஸ்ஸை வரவே இல்லைங்க. போலீஸ்காரங்க வந்து சொன்னால் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் சேர்த்து உள்ள இழுத்து போடுறாங்க. எங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே அவங்க பேசவே இல்லைங்க. பூராமே பஸ் டிரைவரும் கண்டக்டருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் இதுக்கு வந்து எதுவுமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. எதனால பேச மாட்டேங்கிறாங்க? அது மாதிரி கேட்டோம்னா எல்லாத்தையும் போட்டு ரிமாண்ட் பண்றோம் அப்படின்னு கேட்கறாங்க. இது எதுக்குங்க எங்களுக்கு இது? மக்களுக்கு என்ன நல்லா செஞ்சிருக்காங்க? போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாங்க? எங்களுக்கு மக்கள் நல்லா செஞ்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப மக்களுக்கு தான் இவங்க நிக்கணும். அப்ப கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு மட்டும் தான் இவங்க நிக்கிறாங்க. டிரைவர் கண்டக்டருக்கு மட்டும் தான் நிக்கிறாங்க. மக்களுக்கு என்ன பாதுகாப்பு நிக்கிறாங்க? இன்னைக்கு புள்ள காணாம போயிருச்சுங்க. இப்ப என்ன எங்களுக்கு புள்ள வீட்டுக்கு வரலைங்க. எங்களுக்கு இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கணும். கம்ப்ளைண்ட் எங்க கொடுத்திருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே சார். நாங்க வந்து விசாரிக்க தான் நாங்க வந்தோமுங்க. விசாரிக்க வந்தோடனே போலீஸ்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க யாரும் சொல்லி அவங்க வந்துட்டாங்க. இப்ப அவங்க வந்து நின்று போட்டு எங்களை மட்டும் ஓட்டி துரத்துறாங்களா தவிர பஸ் டிரைவர்கள் வந்து விட மாட்டேங்கிறாங்க. புள்ளையும் வீட்டுக்கு வரலீங்க. மணக்கடை வரல வந்திருக்கேன் பஸ். மணக்கடை வரல வந்து போட்டு வந்து அப்படியே திருப்பிட்டு இருக்காங்க. 18 வாட்ஸ் வந்து கொடுத்து எதுவுமே பாதுகாப்பு இல்லைங்க. என்ன பாதுகாப்பு இருக்குதுங்க? எங்களுக்கு பெரியவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்க இவங்க? எங்களுக்கு பஸ் நிக்கணும் சரிங்களா? பஸ் நிக்கணுங்க. முடியாதவங்க நிக்காம ஏற பஸ் எடுத்துட்டு போறாங்க. அது நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியுங்க? அவங்க பதில் சொல்லுவாங்களா? மக்களுக்கு என்ன ஒரு இதா இருக்காங்க. இன்னைக்கு கொண்டு வந்து நல்லி காலத்துல இருக்கட்டும்னா பரவாயில்லைங்க. இடையில கொண்டு வந்து இறக்கி விட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? புள்ள என்ன இப்ப வரல, என்ன வீட்டுக்கு வரலைங்க. எங்களுக்கு புள்ள வந்தாக்கணுங்க. ஒண்ணு பஸ் டிரைவருக்கு வந்த நாங்க பேசணுங்க. எங்களை வச்சு போட்டு வச்சு பேச சொல்லுங்க அப்படின்னு நாங்க எத்தனை தடவை சொல்லி அப்படி நான் ரகலை கட்டி ஏறி வந்தா மணக்கடவுல இறக்கி விடுறாங்க. இல்லைன்னா நல்லி காலேஜ்ல இறக்கி விடுறாங்க. இப்படி எல்லா பஸ்ஸும் நிக்குதுன்னு சொல்றீங்க, இப்படி பண்றீங்க, நாங்க என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா சொல்றவனுக்கு என்ன வலிக்குது, ஆபீஸ்காரன் சொல்றவனுக்கு என்ன வலிக்குது, போலீஸ்காரன் சொல்றவனுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாக்கலாம். நாங்க போராடி போராடி இதே மணக்கடவுள் போய் இறங்கி நடந்து வந்திருக்கிறோம். நல்ல காலத்துல நடந்து வந்திருக்கிறோம்.
வந்திருக்கிறோம். நாங்க பல தடவை எல்லார்கிட்ட நானும் இதே மாதிரி தானுங்க எனக்கு உடம்பு சரியாத போயிட்டு வந்தா அப்ப அப்படி இதே மாதிரிதான் போலீஸுக்கு எல்லாம் வந்து பஞ்சாயத்து பேசி எல்லா பஸ் அடுத்த பஸ் நிக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு 10 நாள் நின்னாங்க. அந்த வெள்ளை டான்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு வாரமா 10 நாள் இங்க நின்னாங்க. ஒரு வாரமா காலையில சாயந்தரம் நிப்பாங்க. அது வரைக்கும் நின்னுது. அதுக்கு பின்னாடி பஸ்ஸே நிக்கலீங்க. நாங்களும் போராடி பாத்துட்டோம். எத்தனை தடவை போராடுறோம். படிக்கிறது பிள்ளைகள எல்லாத்தையும் கண்டபடியா பேசுறாங்க. இந்த டவுன் பஸ் தேர்பெட்டுக்குள்ள போயிட்டு வர டவுன் பஸ் எனக்கு சார் எல்லாம் கால் வலியோட இப்படி ஏறுற மெதுவா எடுத்தேன்னா நீ உட்காந்து படுத்துக்கோ சேர்ல அப்புறம் நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. பஸ் எடுக்கிறேன் அந்த டிரைவரை கண்டாட்டு பார்த்தாலும் நான் சொல்ல முடியுங்க. என்னால இப்போ சொல்ல முடியும்.